நவாம்ச சக்கரத்துல ஒரே ஒரு யோகம் தான் ராஜயோகம் கொடுப்பதா சொல்ல முடியும். நிகரற்ற சக்கரவர்த்திகளையும் நிகரற்ற பணக்காரர்களையும் குபேர சம்பத்துகளையும் கோடீஸ்வரன்களையும் இந்த உலகம் போற்றும் மகா புருஷ வெற்றியாளர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் நவாம்சத்தில் எடுத்தோமே என்றால் அதற்கு பெயர்தான் புஷ்கர் நவாம்சம். Certain numbers will pull the audience like a magnet. அந்த மாதிரி ஒரு சில salient numbersல ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்பர் 24 அப்படிங்கிற நம்பரை சொல்லலாம். இந்த நம்பர் 24க்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நடிகர் பிரபு சாருக்கும் கோல்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த பதிவின் கடைசியில் சொல்றேன். இதற்கு முன்பு நமக்கு முதலமைச்சராக இருந்த மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் எண் கூட நியூமராலஜி பிரகாரம் 24ஆம் எண்ணை குறிக்கிறது என்பதை கவனிக்கவும். இதுல என்னன்னா அவர்களுடைய பெயர்ல எக்ஸ்ட்ராவா ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்தானது சேர்க்கப்பட்டது. ஏதாவது ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான, இன்ஃபேக்ட் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாற்றமாக இருக்கணும். அந்த மாற்றம் நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கணும். அதற்கு நாம சில விஷயங்களை எடுத்து டெஸ்ட் பண்ணினா ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா நம்பர் 24 அப்படிங்கிற ஒரு நம்பரை சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் இந்த ஒரு நியூமராலஜி சம்பந்தமான ஒரு கண்டென்ட் மூலமா நிறைய தகவல்களை நான் ஷேர் பண்ணணும்னு காத்துக்கொண்டிருந்தேன். சோ இந்த வீடியோல நம்ம என்ன எடுக்க போறோம் சப்ஜெக்ட் அப்படின்னா, நியூமராலஜில 1ல இருந்து 99 வரைக்கும் நம்பர்ஸ் இருந்தாலும் ஒரு சில நம்பர்ஸ் ரிமார்க்கபிளான சக்சஸ் ஆடியன்ஸுக்கு கொடுக்கும். எந்த மாதிரி சக்சஸ் அந்த நம்பர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம அந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்களுக்கு பெயரிலோ அல்லது அதற்குண்டான ஒரு பேங்க் நம்பரோ இல்ல ஒரு போன் நம்பரோ இல்ல ஒரு அக்கௌண்ட் நம்பரோ இல்ல ஒரு பாஸ்வேர்டோ ஏதோ ஒண்ணு நம்ம செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சக்சஸ அவர்கள் அனுபவித்து விட்டு மீண்டும் மீண்டும் நம்மளுடைய சர்வீஸ்க்கு வர்ற அளவுக்கு certain numbers will pull the audience like a magnet. அந்த மாதிரி ஒரு சில salient numbersல ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்பர் 24 அப்படிங்கிற நம்பரை சொல்லலாம். இந்த நம்பர் 24க்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நடிகர் பிரபு சாருக்கும் கோல்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன தொடர்பு அப்படிங்கிறத இந்த பதிவின் கடைசியில் சொல்றேன். இதற்கு முன்பு நமக்கு முதலமைச்சராக இருந்த மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் எண் கூட நியூமராலஜி பிரகாரம் 24ஆம் எண்ணை குறிக்கிறது என்பதை கவனிக்கவும். இதுல என்னன்னா அவர்களுடைய பெயர்ல எக்ஸ்ட்ராவா ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்தானது சேர்க்கப்பட்டது. முதலில் இந்த நம்பர் 24 அப்படிங்கிறது நம்பர் 24 இஸ் நம்பர் 6. 6 represents Venus. Venus is a planet which represents luxury. இப்போ நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது டெய்லி எந்திரிக்கிறோம், ஒரு ஃபார்முலால போகிறோம், அதே ஃபார்முலாவில திரும்பி வரோம், திரும்ப அடுத்த நாள் தொடங்குது. இது ஒரு ரொட்டீன். இந்த ரொட்டீன்ல போகும்போது அதே ஆட்கள், அதே இலக்கு, அதே பயணம். சோ ஒரு கிராஜுவலா ஒரு சக்சஸ்ங்கிறது நமக்கு அந்த யோகமான நேரங்கள் வரும்பொழுது கிடைக்குது. ஆனா அந்த பயணத்துல ஏதாவது நமக்கு ஒரு லிஃப்ட், ஒரு சேஞ்ச், ஒரு ப்ராக்ரஸ், ஒரு சக்சஸ் தேவைப்படும் அப்படிங்கும் பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான, இன்ஃபேக்ட் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு மாற்றமாக இருக்கணும். அந்த மாற்றம் நமக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கணும். அதற்கு நாம சில விஷயங்களை எடுத்து டெஸ்ட் பண்ணினா ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா நம்பர் 24 அப்படிங்கிற ஒரு நம்பரை சொல்லலாம். இந்த பதிவின் முடிவில் இது யாருக்கெல்லாம் செட் ஆகும், இது யாருக்கு செட் ஆகாது அப்படிங்கிற விவரங்களையும் நாங்கள் கொடுக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீனிவாசா ராமானுஜா இஸ் a famous and greatest mathematician. இவர் நம்பர் 24 அப்படிங்கிறது அடிக்கடி என்னுடைய கனவில் வருவதாகவும், the number 24 occurred repeatedly
repeatedly in Ramanujam's work. This is a strange connection between Ramanujam's mystery number and the goddess, the man who knew infinity. The biopic on the great Indian mathematician Srinivasa Ramanujan, a reference is made to Namagiri of goddess whom Ramanujam worshipped. She used to appear in his dreams, he claimed, and gave him insights into mathematics என்றுதான் விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த 24ஆம் எண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு சாநித்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ மேஷத்தில் காலச்சக்கரத்தின் முதல் ராசி தொடங்குகிறது. இப்போ 108 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27 நட்சத்திரங்களுக்கு 4 பாதங்கள் அப்படிங்கிற அமைப்புல மேஷம் 1ன்னா ரிஷபம் 2, மிதுனம் 3 அப்படியே நம்ம கணக்கு போட்டோம்னா நம்பர் 12 மீனத்தில் வரும். திரும்பவும் 13 மேஷம், 14 ரிஷபம் அப்படியே நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 24 அப்படிங்கிறது மீன ராசியில் வரும். இந்த மீன ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுக்கிரன் என்ற கிரகம் உச்சமாக கூடிய வீடு. அதாவது 24ஆம் எண் குறிக்கக்கூடியது நம்பர் 6. 6 is exalted in this மீன ராசி. இங்கே குரு என்ற கிரகம் ஆட்சியாகவும் வருகிறது. புத்திகாரகன் என்ற புதன் இங்கே நீசமடைந்து அங்கு சுக்கிரன் உச்சமானாலோ குரு ஆட்சியானாலோ இது நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. இப்போ இந்த மீனராசியின் அமைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு என்ற கிரகத்தின் ஆட்சி வீடு, லக்ஷரி மற்றும் உல்லாசத்தை குறிகாட்டக்கூடிய சுக்கிரனின் உச்ச வீடு. இந்த 2 கிரகங்களுக்குடன் புதன் என்ற கிரகம் இணையும் பொழுது இதே வீட்டில் இந்த புதன் என்ற கிரகம் நீசபங்க ராஜயோகமாக வருவதனால் நமக்கு ஞானம், லக்ஷரி மற்றும் புத்திசாலித்தனத்தை இணைந்து கொடுப்பதாகவும், இந்த 24ல 2 அப்படிங்கிறது 2ஆம் எண் சந்திரனை குறிகாட்டக்கூடியது, கற்பனா சக்தியை குறிகாட்டக்கூடியதாகவும், 4ஆம் எண் என்ற ராகு பிரம்மாண்டத்தை குறிகாட்டக்கூடியது. அதாவது ஒரு விஷயத்தை விரிவாக்கம் செய்வது, ஆம்பிளிஃபயர், மேக்னிஃபயர் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்மளுடைய கற்பனைகளில் நமக்கு என்னென்ன உதயம் ஆகிறதோ அதனை பிரம்மாண்டம் செய்து அதனை 6ஆம் எண் என்ற சுக்கிரன் உண்டான வெற்றி தத்துவமாகவும் ஒரு லக்ஷரியாகவும் குறிகாட்டக்கூடியதுதான் இந்த 6ஆம் எண் 24 அப்படிங்கிற நம்பர். இதுல நம்ம சாஸ்திரங்கள் தவிர மேலை நாட்டு சாஸ்திரங்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 24 wonderful miracles in the Gospel of Mark அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 24 miracles explained in detail என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. The number 24 is a special number because it brings good luck, happiness, health and wealth in a person's life. Benefits of 24 number in numerology: this number is considered to be the number of balance and happiness. Prepare to embark on a journey of self-discovery as we explore the profound meaning and transformative qualities associated with number 24. You will gain unparalleled insights into how number 24 influences your personal traits, career prospects, in financial opportunities, and even your health and well-being. Discover how this enigmatic number can help you navigate through life's challenges and confidence with grace. எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் எளிதாக அதனை கடந்து வெற்றி வாகை சூடக்கூடிய எண்களில் பிரதானமாக இந்த 24ஆம் எண்ணை நாம் காண முடியும். இட் இஸ் a proven success. இப்போ நம்ம கோல்டு எடுத்துக்கிறோம், ஒரு பியூர் கோல்டு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்? 24 கேரட் கோல்டு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். அதையும் தவிர 24 ஃப்ரேம்ஸ் சேர்ந்ததுதான் அந்த செல்லுலாய்டுல ஒரு செகண்ட். அதுல 24 ஃப்ரேம்ஸ்ங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திலேயே நம்ம எடுத்துக்குவோமே, ஒரு மாசத்துக்கு ஒரு அமரபக்ஷம், ஒரு கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வளர்விரை சுக்லபக்ஷம், தேய்விரை கிருஷ்ணபக்ஷம். அப்போ 24 பக்ஷம், 24 பக்ஷம் சேர்ந்ததுதான் ஒரு வருடம். ஒரு ஜனனகால ஜாதகத்துல
குரு பயிற்சிக்கு நம்ம ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது குரு ஜனனகால ஜாதகத்தில் எங்கு இருக்கிறதோ மீண்டும் அதே இடத்திற்கு அந்த குரு பகவான் அமர்வதற்கு 12 வருடங்கள் ஆகிறது. 24வது வயதில், அதாவது அந்த ஜாதகருடைய 24th பர்த்டேவில் ஜனனகால குருவும் கோச்சார குருவும் ஒன்றாக சேர்ந்திருக்கும். இந்த நேட்டல் ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய ஜூபிட்டர் மேல டிரான்சிஷன் ஜூபிட்டர் அதே இடத்தில் உட்காரும். இது ஒரு பெரிய ஹைலைட். இன்னும் இதை பிரேக் பண்ணி எடுக்கலாம். நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஓரளவு ஜோதிடம் நன்றாகவே தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப நம்ம ராசி சக்கரத்துல எவ்வளவோ யோகங்கள் சொல்றோம். அதாவது சிவராஜ யோகம் சொல்றோம், பஞ்சமகா புருஷ யோகம் சொல்றோம், அந்த மாதிரி ஹம்ச யோகம் சொல்றோம், மாளவிகா யோகம் சொல்றோம். நவாம்ச சக்கரத்துல ஒரே ஒரு யோகம் தான் ராஜ யோகம் கொடுப்பதா சொல்ல முடியும். நிகரற்ற சக்கரவர்த்திகளையும் நிகரற்ற பணக்காரர்களையும் குபேர சம்பத்துகளையும் கோடீஸ்வரன்களையும் இந்த உலகம் போற்றும் மகா புருஷ வெற்றியாளர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் நவாம்சத்தில் எடுத்தோமே என்றால் அதற்கு பெயர்தான் புஷ்கர் நவாம்சம். இது எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு புஷ்கர நவாம்சம்னா என்னன்னு தெரியும். இந்த புஷ்கர நவாம்சம்ங்கிறது 27 நட்சத்திரத்தினுடைய 4 பாதத்தை நம்ம கனெக்ட் பண்ணினோம்னா மொத்தம் 108 பாதங்கள் வரும். இந்த 108 பாதங்கள்ல 24 பாதங்களுக்கு மட்டும்தான் புஷ்கர நவாம்சம்ங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த 24 அப்படிங்கிற அந்த எண்ணின் மொத்த சுரூபத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஈவன் அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், லவ் லைஃபா இருக்கட்டும், இப்போ மேரேஜ் லைஃபா இருக்கட்டும், பிரிவினையை நோக்கி இருக்கக்கூடிய 2 தம்பதியினர் அவர்களுடைய பெயரை 24ஆம் எண்ணில் அமைத்து அதனை பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அந்த பிரிவினையில் ஒரு முடிவினை ஏற்பட்டு அவர்கள் சேருவதை நாம் கண்ணாக பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தோமே ஆனால் ப்ரூவன் சக்சஸ், pillars of support with their relationship, offering guidance and emotional stability to the partners. Spiritual significance of number 24 in relationships unveils a deep sense of unity and shared purpose. The impact of number 24 on friendships and social connections is undeniable, as those under its influence possess a natural ability to create lasting bonds with others. They effortlessly attract people who appreciate their wisdom, kindness and emphatic nature. அதாவது இவர்களுடைய ஞானத்தை போற்றுபவர்கள், இவர்களுடைய அந்த ஒரு சரிஸ்மா, அந்த ஒரு சாம், இதனை போற்றுபவர்கள் எளிதாக இந்த 24ஆம் எண் ஒரு மேக்னெட் போல் கண்டிப்பாக மற்றவர்களை இவர்கள் மேல் ஈர்க்க செய்யும். பினான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், அதாவது நினைத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியது. இன்கார்பரேட் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் மெடிடேஷன், யோகா ஆர் 2 ரிலிஜியனில் நம்பர் 24க்கு நிறைய சிக்னிபிகன்ஸ் இருப்பதாக இதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாத்தில் எடுத்துக்கொண்டால் the surah titled in English in the 24th chapter of Quran means the light and it consists of 64 verses என்றுதான் கொடுக்கப்பட்டுள்ளது. The 24 tattvas are evolutes of nature என்று நமது சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓ காட் ஆஃப் 24 அவர் மிராக்கிள் அரைஸ் என்று நிறைய மேலை நாட்டு சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது பைபிளாக இருந்தாலும் சரி, அல்லது பாஸ்கெட் பால் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அஸ்ட்ரானாமிக்காக இருந்தாலும் சரி, அல்லது அஸ்ட்ராலஜிக்காக இருந்தாலும் சரி, திஸ் ஃபிகர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் இன் த வேர்ல்ட். No matter where you look, it seems to creep up and surprise you. இந்த டேரட் கார்டு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல the essence of number 24 is often associated with balance, stability and security. In numerology, it is considered as a strong number that is capable of bringing order and stability to a chaotic situations. Chaotic அப்படின்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் ஒரு
பேனிக் சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், ஐ வாண்ட் அ சேஞ்ச், ஐ வாண்ட் சம்திங் டிராமாட்டிக் என்று விரும்பக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த 24ஆம் எண்ணை நாம் எடுத்து கொடுத்தால் கண்டிப்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் என்பது கொடுக்கப்படும். நமது சாஸ்திரங்களில் சௌந்தர்ய லகரி பாஷ்யம் என்ற ஸ்லோகங்களில் இந்த யந்த்ரா ஃபார் சௌந்தர்ய லகரி ஸ்லோகா நம்பர் 24 என்பது இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மேனிஃபெஸ்டேஷனுக்காக நாம் இதனை உபயோகிக்க முடியும். இது இட் மேனிஃபெஸ்ட்ஸ் அண்ட் ரீஸ்டோர்ஸ் தெம் இன்டு ஆக்டிவிட்டி. அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ அதிலிருந்து நமக்கு மேனிஃபெஸ்டேஷன் என்பதை ஏற்படுத்தக்கூடும். மேலும் when it comes to numerology, the number 24 holds a special significance. In this section we will explore the meaning of number 24 and the role. ஏஞ்சல் நம்பரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 24 is a reminder to trust in the universe and have faith that everything will work out for the best. It is also a reminder to focus on your relationships and to nurture the connections that are important to you. The number 2 is the root number of 24. எப்படின்னா இது இன்னொரு பியூட்டி என்னன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னாலும் 4 தான், 2 into 2நாலும் 4 தான், 2 plus 2 அப்படின்னாலும் 4 தான். இந்த 2 plus 4 அப்படிங்கிறது 6. இது ஒரு நம்பர்ல நாம் இதில் கிடைக்கக்கூடிய ஒரு பியூட்டியாக இதனை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த நம்பர் 24 will definitely bring a positive change. இதை யாரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசி, மிதுன லக்னம் மிதுன ராசி, துலா லக்னம் துலா ராசி, கன்னி லக்னம் கன்னி ராசி, பிறகு மகர லக்னம் மகர ராசி, கும்ப லக்னம் கும்பராசி. தேதியில் 6ஆம் எண் இருந்தாலோ 5ஆம் எண் இருந்தாலோ, தேதி மாத வருட கூட்டு எண்ணில் 6ஆம் எண் 5ஆம் எண் இருந்தாலோ, சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களில் ஒரு நபர் பிறந்திருந்தாலோ, ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக இந்த 24ஆம் எண் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சோ இப்போ 24 யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லிட்டேன். இப்ப அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ பேர், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது இப்ப இனிஷியல் 6, அப்பா பேர் ராஜசேகர்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த குழந்தைக்கு 24ல பேர் வைக்கணும்னா, இப்போ அந்த குழந்தை மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்திருக்குன்னு வச்சுக்குவோம். மாங்கிற இடத்துல பேர் வைக்கணும். அப்போ மித்திரன்னு ஒரு பேர் எடுக்கிறாங்க. 6 மித்ரன், 2 plus 22. மித்ரன் அப்படின்னா 22 வரும். 2 plus 22 is 24. இது ஒரு நல்ல காம்பினேஷனா அப்படின்னு கேட்டா this is not a good combination. Why? Because 22 தான் காலிங் நேம். அந்த காலிங் நேம் is not very powerful. அப்போ எப்படி வைக்கலாம் அப்படின்னா, in fact 9 plus 15, 9 plus 15 is 24, 3 plus 21 is 24, 5 plus 19 is 24. இந்த மாதிரி பிரேக் பண்ணி எடுத்தாலும் ஒரு பவர்ஃபுல்லா வரக்கூடிய காலிங் நேமை வைத்து நாம் வைக்கலாம். நம்ம ஒரு இடம் வாங்க போறோம், ஒரு பிளாட் வாங்க போறோம், பிளாட் நம்பர் 24 எடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு அபிவிருத்திங்கிறது கிடைக்கும். நமக்கு பேங்க் அக்கௌண்ட் எடுக்கிறோம், அந்த அக்கௌண்ட் நம்பர்ல 15 டிஜிட் 19 டிஜிட் இருக்கு, அதிலும் நம்பர் 24 வருவது போல் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இதையும் தவிர நம்ம ஒரு பாஸ்வேர்டு செட் பண்றோம், அதுக்கு நம்ம 4 டிஜிட்டோ 6 டிஜிட்டோ நம்பர் 24 வர்ற மாதிரி அந்த பாஸ்வேர்டை நம்ம செட் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ரூம் நம்பர் 24ல நம்ம தங்கினோம்னா எதிர்பாராத ஒரு லக் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். நம்பர் 24 இஸ் அட்ராக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்த். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது ஜாப், ஆப்பர்ச்சுனிட்டி, மேரேஜ் லைஃப், லவ் லைஃப், அட்ராக்ஷன் ஆஃப் வெல்த், இது எல்லாமே நம்பர் 24ல பார்க்க முடியும். இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைய லௌகிக விஷயங்களில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, இப்போ யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஜோதிடத்தில் எப்படி விதின்னு ஒண்ணு இருக்கோ அதே போல் ஒரு விதி விலக்குங்கிறது ஒண்ணு இருக்கு. இதை யாரு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்பர் 3, 12, 21, 30 அல்லது தேதி மாத வருட கூட்டு எண் 3 வரக்கூடிய நபர்கள் இந்த 24 அவாய்டு பண்றது பெஸ்ட். இதை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போறோம். இதையும் தவிர உங்க ஜனனகால ஜாதகத்தில் இந்த 6ஆம் எண் குறிக்கக்கூடிய சுக்கிரன் என்ற கிரகம் வைநாசிகத்தில் இல்ல, முடக்குல இல்ல போன்ற விஷயங்களை
கொஞ்சம் அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்கள் கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுப்பார்கள். அதை வைத்து நீங்கள் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த 6ஆம் எண் குறிக்கக்கூடிய 24 வந்து நீங்க உங்க 2 வீலர் நம்பருக்கு யூஸ் பண்ணலாம். கார்ல வந்து நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஒரு பிளாட் எடுக்கும்போது பிளாட் நம்பர் 24 வருவது போல் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களது மொபைல் நம்பர் 24 கூட்டு வர்ற மாதிரி நீங்கள் எடுத்தாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் கொடுக்கும். நிறைய கிரிக்கெட்டர்ஸ், சினிமால இருக்கக்கூடியவங்க, மாடலிங்ல இருக்கக்கூடியவங்க, மீடியால இருக்கக்கூடிய ஏராளமான இயல், இசை, நாடகம் துறையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 24ஆம் எண் குறிக்கக்கூடிய 6ஆம் எண்ணில் பார்க்கலாம். இதன் காட் வந்து மகாலட்சுமி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நடிகர் பிரபு சார் அவருடைய பேரு மட்டும் PRABHU அப்படின்னு கணக்கு போட்டோம்னா நியூமராலஜில நம்பர் 24 வரும். அவர் அன்னைக்கும் பிரபு தான், இன்னைக்கும் அவர் பிரபு தான், என்னைக்குமே அவர் பிரபு சார் பார்த்தாலே அந்த ஒரு சுக்கிரனுடைய அமைப்பு, அந்த சிம்பல் ஆஃப் வெல்த், சிம்பல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது தெரியப்படும். இப்ப கூட பார்த்தோம்னா நிறைய நகைக்கடை விளம்பரங்கள் எல்லாம் நம்ம வந்து பிரபு சாரை வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த 24 கேரட் கோல்டு அப்படிங்கறத நான் ஏற்கனவே இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறேன். அதாவது தங்கத்துக்கு குறிக்காட்டக்கூடிய கிரகம் குருவாக இருந்தாலும் வெல்த் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னைக்கு அவங்களுடைய அந்த ஜுவல்ஸை வச்சுதான் கணக்கு பண்றோம். அப்போ அது டைமண்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம். அந்த வெல்த்துக்கு அதிபதி அப்படிங்கிறது இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரனின் எண்களில் நம்பர் 24ங்கிறது இட் இஸ் அ மேஜிக் நம்பர். இந்த எண்ணை நீங்க வந்து யூஸ் பண்ணி யூ கேன் ஹேண்டில் எனி பேனிக் சிச்சுவேஷன். இட் இஸ் அ கேம் சேஞ்சர் நம்பர். எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நம்பர் 24 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இதை நான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள்லயே ஒரு டிராமாட்டிக்கான ஒரு சேஞ்ச் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைகளில் கூட அந்த சுக்கிரமேட்ல நம்பர் 24 அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. நம்பர் 24ங்கிறத ஒரு டாலர்ல கூட எழுதி அவங்களுடைய கேஷ் பாக்ஸ்ல, அவங்க லாக்கர்ல, அவங்க வேலட்ல, அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி பர்ஸ்ல வச்சிருக்கும் பொழுது கூட ஒரு நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரிகிறதாத்தான் ஏராளமான மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்களும் இந்த 24ஆம் எண்ணை பயன்படுத்துங்கள். ஆனால் இதை பயன்படுத்தும் போது நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் மேல சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி, அந்த கிரைட்டீரியாலாம் இருப்பது போல் இதனை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். மேலும் இதனால் என்ன உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதையும் ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த வீடியோவில் நீங்கள் பதிவிடுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரிமைன் சப்ஸ்கிரைப்டு. நிறைய தகவல்கள் இன்னும் தயாராகி கொண்டிருக்கிறது.